கருணை உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் மற்றும் திருக்குறள் வளர்ச்சி பற்றி இணைந்து நடத்தும் இந்த திருக்குறள் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது வட்டார அலுவலர் கல்வி அலுவலர் மதிப்புக்குரிய சிவகுமார் சார் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஷாஜகான் சார் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு விடைபெற்று சென்ற விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கௌரவ செயலாளர் மதிப்புக்குரிய எம் விஸ்வநாதாசன் அவர்களுக்கும் பாரதி இலக்கிய பேரவை தலைவர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய என் ஆரோக்கிய சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு இந்த திருவள்ளுவர் இலக்கிய பேரவை சார்பாக நான் இந்த பரிசை அன்பாக வழங்குகின்றேன். சார் ரொம்ப நன்றி சார், கொடுத்ததுக்கு நன்றி. இப்பொழுது எங்களுக்கு பேச கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிஷம் தான். ஸோ அதனால் அதையும் கருத்தில் கொள்ளணும். இன்று இந்த மாணவர்களை சந்திச்சதில் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. 2 விஷயம்தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். மாணவர்களுக்கு தான், உங்களுக்கு தான், சரிங்களா? எல்லாருமே வந்து இந்த திருக்குறள் சம்மந்தமாக வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. படிக்கணும்னு சொன்னாங்க, வாசிக்கணும்னு சொன்னாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. படிக்காமலே நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், பதில் சொல்லணும். படிக்காமலே நம்ம மாவட்டத்தை, நம்மளுடைய மாநிலத்தை வந்து ஒரு முதலமைச்சர் ஆண்டார். அவர் யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட், வெரி சூப்பர். அப்படி இருக்கும்போது படிப்பு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படிக்காமலும் வரலாம். ஆனால் படிக்காமல் அப்படின்னா நம்மளுடைய பயணத்தில் வந்து சில நேரம் படிக்க முடியாமல் போயிடும். இந்த தான் நான் இன்னைக்கு வந்து சுருக்கமாக சொல்ல வந்திருக்கேன். எப்படி அது குறளோட எடுத்து நான் சொல்கிறேன். அந்த குறள் வந்து கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி படிக்கும் பொழுதே ஒரு மாணவருக்கு வந்து தடைப்பட்டு போகும் படிப்பு. அவங்களுடைய அப்பா வந்து இசை வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. படிக்கும் பொழுதே அந்த இசையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இசையை கற்றுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. கல்வி தடைப்பட்டு போச்சு. கல்வி தடைப்பட்டு போன உடனே அவர் அவங்க அப்பாவுடைய இசையமைச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த இசையை அவருடைய அண்ணன் வந்து சில பாடல்களெல்லாம் கம்யூனிஸ்டில் பாடிக்கிட்டு இருந்ததுனால அதில் இவர் வந்து பாடல்களை வந்து பாடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் இவங்கெல்லாம் வந்து இவங்களை பாடிக்கிட்டே இருக்கும்போது அதை வச்சு தான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதை எப்படி வந்து அவரை வந்து பயன்படுத்தினார், அந்த இசையை வந்து எப்படி அவர் நேசித்தார் அப்படிங்கிறது தான் நீங்கள் அவ்வளோ சுருக்கமாக சொல்ல வரேன். 2 குறள் கடைசியில் சொல்லுவேன், அடுத்த நீங்கள் தான் சொல்லணும், சரிங்களா? அப்போ அவங்க அப்பா தவறிட்டாரு. அவங்க அம்மாட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இவங்க பெரிய ஊருக்கு வந்து ஒரு ஆசையோடு போய் ஒரு பெரிய பாடகர் ஆகணும், இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போயிடுறாங்க. போகும்போது அங்கே நிறைய வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா? கிடைக்கல. ஆனாலும் அவங்க வந்து முயற்சி பண்ணி ஒரு டைரக்டரை வந்து அணுகிக்கும் போது அந்த முயற்சி பண்ணுற ஸ்டேஜ் தான் இங்கே ஒரு கதையாக சொல்கிறேன். முயற்சி பண்ணும்போது அவர் இண்டிவிஜுவலாக போய் எல்லா டைரக்டரையும் பார்க்க முடியல. அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வர சொல்லி, இதே மாதிரி வந்து குடும்பமாக வர சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு இசையை வந்து அவங்க அங்கே தொகுத்து வழங்குறாங்க. அப்போயாவது யாராவது வந்து நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து ஸ்டேஜ் போட்டு இசையெல்லாம் அமைச்சிட்டு இருக்கும்போது முடிஞ்சிருச்சு. இசை அந்த பாடலெல்லாம் பாடி முடிச்சுட்டாங்க. பாடி முடிச்சு மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த வந்த டைரக்டர்ஸ் யாருமே வந்து ஒன்றும் பணமெல்லாம் பெருசாக கொடுக்கல. இவங்க நண்பர்களுக்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு போகிறது கூட காசு இல்லை, சரிங்களா? நடந்தே போயிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து அவங்கள பஸ்ஸில் போகிற நண்பர் வந்து அவங்கள பார்த்துடுறாரு.
பார்த்துட்டு என்னப்பா இந்த டைம் நைட்டு 10 மணி ஒரு 9:30 10 மணி போகும்போது பார்க்கும்போது நடந்து போயிட்டு இருக்க பார்க்கும்போது ஏன் இந்த டைம் நடந்து போறீங்க அப்படின்னு சொல்லும்போது கையில காசு இல்லை அதனால நடந்து போறோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு, அந்த நண்பர் நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. சாப்பிடலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் உடனே சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களும் போறாங்க. தொடர்ந்து ஒரு 3 நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே வறுமையில் இருக்காங்க. மேலும் பணம் இல்லை, 3 நாளுமே சாப்பிடாமே இருக்காங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கூட குழந்தைகளை பார்த்து ஏன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்தில் அதை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு அந்த இசை மேல ஒரு அளவு கடந்த என்னது ஒரு காதல். அது எப்படினாலும் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்காங்க. இப்படி சந்திச்சு கொண்டு இருக்கும் பொழுதே அந்த மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு. உணவெல்லாம் இல்லை. இருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 3 நாள் இந்த கூட்டத்தில் போட்ட அந்த டைரக்டர்ஸ் ஒருத்தர் அவர் இவங்களை கூப்பிட்டு டைரக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அந்த இசையமைப்பாளருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் பாடலுக்கு இசையமைக்கும் பொழுது மிகப்பெரிய ஹிட் ஆயிருது. நான் யார் சொல்ல வர்றேன்னு யாராவது கணிக்க முடியுதா? இளையராஜா. வெரி குட். எதுக்கு பரிசு தரேன், எதுக்கு இந்த கதையை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, படிக்காம இருந்தா கூட நம்ம ஒரு விஷயத்துல நம்ம தீராத பற்று காதல் அது மேல இன்னைக்கும் நான் இந்த இளையராஜா ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் சிம்பனி அமைச்சிட்டாரு. சிம்பனி 1 சிம்பனி 2 எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அவர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, நான் இன்னும் இசையை கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறார். இன்னும் இசையை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னாரு. அவர் அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வருது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுகள் உய்த்து விடும். அவருடைய பணிவு தான் அவரை அந்த அளவுக்கு இவ்வளவு உயர்த்தி இருக்கு. அவர் வெறும் அந்த இசையை மட்டும் நான் அமைக்கணும் அப்படின்னு இல்லை, தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. சங்கீதத்தை கத்துக்கிட்டாரு, வெளிநாட்டு இசைகளை கற்றுக்கொண்டார். இப்படி தொடர்ந்து கற்றுக்கொண்டு இன்றைக்கும் எப்படி அவர் பழைய காலத்துல பாடின அன்னக்கிளி படத்துல இருந்து இன்னைக்கும் விடுதலை பாகம் 1 அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு? வழி நடுக அட்டு உன்னை பாடுங்க. வழி நடுக காட்டு மல்லி பூத்திருக்கு, காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது இல்ல. சோ அவர் அந்த இசையை ரசிச்சு பயங்கரமா அதுல ஒரு காதல் கொண்டு ஒரு பெரிய டாப் லெவல்ல வந்திருக்காருன்றத சொல்ல வரேன். நீங்க படிச்சு தான் அதுக்காக படிப்பே விடல அப்படின்னு நான் சொல்ல வரல. சோ அடக்கம் அமரர் உலகம், அடங்காமை ஆறுகள் உய்த்து விடும். அடுத்தது இன்னொரு குரல் ஆயனி உடைமையிலிருந்து, தெய்வத்தால் ஆகாததினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். நம்மளுக்கு விதி நம்மளுக்கு படிப்பு தடைப்பட்ட கூட நாம முயற்சி பண்ணோம்னா என்ன செய்யலாம்? பெரிய ஆளா வரலாம். ஆனா கல்வியும் நீங்க படிச்சாலும் பெரிய ஆளா வரலாம். மற்ற விஷயங்கள் கல்வி தடைப்பட்டா கூட நம்ம மற்ற விஷயங்கள்ல நம்ம தீவிர முயற்சி பண்ணி நம்ம பெரிய ஆளா வரலாம்ன்றது தான் என்ன சொல்றாரு வள்ளுவர், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்ற. சோ நீங்கள்லாம் மாணவர்களாக நீங்க இருப்பதனால் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். திருக்குறளை ஏன் நாம் இன்று படிக்கணும் அப்படிங்கிறது, நாங்கள் ஏன் இந்த திருக்குறள் வளர்ச்சி பற்றிய நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் பழைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்வதற்கான எல்லா விஷயங்களுமே இதுல திருக்குறள்ல சொல்லியிருக்காரு வள்ளுவர். அதனால முடிவா
ஒரு பாடல் உங்களோட பாடி நான் இதை முடிக்கலாம்னு விரும்புகிறேன். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்க தான் பார்க்குறேன். ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி முடிச்சிடுறேன், சரிங்களா? ஓகேவா? இது வந்து ஒரு பழைய படத்துலேருந்து வந்த பாடல். அதை கொஞ்சம் மெருகேற்றி நான் பாடுறேன், சரிங்களா? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த அன்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் ஐயன் வள்ளுவனை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் ஐயன் வள்ளுவனை கேளுங்கள்.